எங்கே போகிறீங்க? அரே இதால தண்ணிக்காக போக முடியும் போகல. இங்கே வாங்க இங்கே வாங்க. போட்டு 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 முடியும். இவ வந்து பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு இருக்கிற என்னென்னு சொல்கிறது, இவன் பேர் வந்து பத்தினி அம்மா. ஓ பேர் வந்து பத்தினி அம்மா. இவ வயசு போய் இவக்கு ஒரு 65 66 வயசு இருக்கும். போட்டு போகணும். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. வெயிலா அந்த இதால தண்ணிக்கு என்ன போகலா? நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்ல. நாங்கள் கிராமத்தை இங்கே வாங்க. இங்கே இந்த மனுஷியை பாருங்க. இவாக்கு வந்து 65 வயசு. இப்போ ஒரு தனி நபர் வெண்ணேரி பள்ளிக்கூடத்துக்கு பின்னுக்கு ஒரு தனி நபர். தனி நபரும் தண்ணியும் கூடினால். தண்ணி கூடினாண்டா காணி ஃபுல்லாக தண்ணி பாருங்க. எப்படி ரெண்டு பாருங்க, எப்படி ரெண்டு பாருங்க, பாருங்க 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 வடியா பாருங்க. இப்போ எங்கே போகிறாண்டா? என்ன கட்ட போகிறா? கரண்ட் பில் கட்ட போகிறா. ஆனால் இப்படியான சூழ்நிலையிலையும் அந்த மனுஷி வந்து கரண்ட் பில்லை கட்ட போகிறான்னு சொன்னால் பாருங்கள். இந்த என்னங்கிற கிராமத்தில் கரண்ட் பட்டுப்பட்டா இது ஒரு இருளடைஞ்ச கிராமம். இந்த கிராமம் வந்து பாருங்க, இது வந்து ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ளே, காட்டு பிரதேசம் இல்லை, சனம் வந்து இருக்குது பாருங்க. இந்த இது ஒரு பிரதான வீதி, இது ஒரு பிரதான வீதி. சரியா? இதை நேற்று பார்த்தீங்களா இருந்தால் இந்த ரோட்டில் நீங்கள் நடந்திருக்க மாட்டீர்கள். நேற்றுல முந்தினாத்து பார்த்தீங்கன்னா, முந்தினாத்து தான் இந்த வீட்டில் அந்த இந்த அயல் வீட்டில் சித்த வீடு நடந்தது பாருங்க. இப்போ இன்றைக்கு 3ஆம் சடங்கு முடிஞ்சு 4ஆம் சடங்கு நடக்குது. அப்படின்னா 4 நாள் இன்றையோட. சரியோ? அது இந்த ரோட்டும் ஒரு பிரதான வீதி. இது ஒரு நாச்சந்தி, இது ஒரு 4 சந்தி. நான் 4 சந்தியிலேருந்து நடுவில் இருந்தால் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் இது சம்மந்தப்பட்டிருந்தால் வருங்க. அந்தம்மா இன்னும் போய் முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் கரண்ட் பில்லு கட்ட போகிறதுக்கும், அரசாங்கத்துக்கு தண்ட காசை கட்ட போகிறதுக்கும், தண்ட காசை கட்ட போகிறதுக்கும் அவன் வந்து போகிறான்னு சொன்னால் பாருங்க. இந்த இவர் போகிறார், தந்த சமாதானமெல்லாம் முடிச்சுட்டு போகிறார். பாருங்க, இதை பார்த்தும் இவரை வீட்டை நாங்கள் எடுத்து காட்டுவோம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு போக முடியாது காட்டாமல். என்னென்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த வீட்டை வந்து ஒரு சித்த வீடு ஒன்று நடந்தபடியாக இவர மாமனார் வந்து மோசம் போயிட்டார். இவர மாமனார் தான் பாருங்கள். அவர் வந்து அதுக்காக ஒன்று இது பிரான விதியில் நேற்று முந்தினாத்து அதுக்கு முதல் நாள்லேருந்து பாருங்க அம்மா தான் போய் சேர்ந்துருக்கா. இந்த ரோட்டை வந்து எங்களுக்கு கிராம ரீதியாக வந்து இது சம்மந்தப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அனுராட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் எங்களோட ரோட்டுக்கு வந்து ஒரு அபிவிருத்தி செஞ்சு தாங்க. கட்டாயம் கட்டாயம். நீங்கள் ஒருவனே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு இதை சொல்லுங்க ஒருவனே. என்னென்னு சொன்னால், இந்த கிராமத்தில் நீங்கள் பாடசாலை பின்வீதியில் இருக்கீங்க. இல்லை, நீங்கள் கிராமத்தில் பின்வீதியில் இருக்கிறீர்கள். பாடசாலை சஞ்சீவன் தவறுவன் மற்ற இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கா வெட்டி தாங்கோ. இந்த பிரதேசக்காரர் இருக்காங்க. அதான் இந்த ரோட்டை போட்டு தந்து எங்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புல இந்த ரோட்டில் இருந்தாலும் காவெட் ரோட், கொங்குரிட் ரோட் இங்கே வந்து எங்களோட கிராமத்துக்கு மட்டும் செய்ய முடியாது. எங்களோட கிராமத்துக்கு அதை செஞ்சு தாங்கோ. கட்டாயம் செஞ்சு தாங்கோ. எங்களுக்கு அது வேணும். எங்கள் கிராமத்துக்கு தேவையான ஒரு அபிவிருத்தி செஞ்சு தாங்கோ. கட்டாயம் வாழ்வாதாரம் வேண்டாம், கிராமத்தின் அபிவிருத்தி செஞ்சு தாங்க.